அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருநிலை நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடன், எல்லா வல்ல ஆண்டும் அருளால் நோயின்றி வாழ்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். திருநிலைத்து நல் அருளொடும் அன்பொடும் சிறப்பொடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து இவன் மகிழ்வொடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய். இரு நிலத்தவர் இன்புற திருவருள் இயல்வடி ஒடுமன்றில் ஒரு நிலைத்த சற்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி. துர்க்குண மாயவோய் துளைந்தது நாணம் தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதிர்தான் சிற்குண வரைமிசை உதயம் செய்ததுமாம். சித்திகள் அடிபணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். எற்குணா வலித்த என் அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க. இந்த உயிர் இந்த உடல்ல நிலைச்சிருக்கணும். அப்பதான் அன்போடும் செழிப்போடும் செழித்து ஓங்கும் அப்படின்றார். இந்த உரு நிலைத்து அவன் மகிழ்வோடு வாழ்வுற, இந்த உரு நிலைக்கணும். உரு நிலைத்து அவன் மகிழ்வோடு வாழ்வுற உவந்து நின் அருள் செய்வாய். இந்த உரு நிலைக்கணும்னா இறைவா நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற. இரு நிலத்தவர் இன்புற திருவருள் இயல்வடி ஒடும் அன்றில் குரு நிலைத்த சற்குரு என்னும் இறைவனின் குறை கழல் பதம் போற்றின்றார். குரு நிலைத்து சற்குரு, சிவபெருமான் சற்குரு, சற்குரு என்னும் இறைவனின் குறை கழல் பதம் போற்றின்றார். துர்க்குண மாயை போய் தொலைந்தது நாணம். துர்க்குணம் எல்லாம் போயிடுச்சு நமக்கு. யார் ஒருவருக்கு துர்க்குணங்கள் விலகுதோ அப்பதான் அவங்க இறைநிலையை அடைய முடியும். துர்க்குண மாயை போய் தொலைந்தது நாணம். அந்த துர்க்குணம் போனதுனால்தான் நாணம் வந்தது. தோன்றிட பொன்னொழி தோன்றிய கதிதான் சிற்குண வரைமிசை உதயம் செய்ததுமா. சித்திகள் அடிபணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தவர்களாம். சன்மார்க்க சங்கத்தவர்களாம் நற்குணமா இருப்பார்களாம். அவங்களுக்கு இந்த ராட்சச குணம் தாமச குணம் இருக்காது, சத்துவ குணமா இருக்குமா. அதனால்தான் நற்குண சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார். அவங்க தோத்திரம் பண்றாங்க. தோத்திரம் பண்ணா அதாவது தவம் பண்றது ஒண்ணு, தோத்திரம் பண்றது ஒண்ணு. நாம டெய்லி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தவத்தை விட அதிகமான பவர் ஏறும், ஆற்றல் உண்டாகும். எற்குண அளித்த என் அருட்பெருஞ்சோதி, இந்த குணத்தை எனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்றார். என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயேன்னு சொல்றாரு. அடுத்து என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே அப்படின்றாரு. இப்ப அம்மை அப்பா, அப்புறம் சொன்ன மாதிரி அம்மை அப்பான்னு சொல்றார். திருவடி புகழ்ச்சியில பரமசுத்தாந்த விதானந்த அனுபூதிகம் பரிபூத சிற்குணாந்தம் பரம சித்தாந்த நிகமார்ந்த சமரச சுத்த பரமானுபவ விலாசம் தரமிகும் சர்வ சக்திக்கான சத்தியம்
சர்வ ஆனந்த போகம் சார்ந்த சர்வாதார சர்வமங்கல சர்வசத்திரம் என்றல விலாச சற்குண நிற்குண முருஷ லட்சண தம்மை பலவாக நாடி தம்மை நிகர் மறையில்லா இன்னும் அளவிட நின்ற சங்கரன் அனாதி ஆதி. இதுல என்ன சொல்றாரு? தம்மை நிகர் மறையெல்லாம் இன்னும் அளவிட அளவிடுறதுக்கு நின்ற சங்கரன் அவன் அனாதி ஆதி. சிவபெருமான் தான் சங்கரன், அனாதி ஆதி. அவன் சாமகீத பிரியன், மணிகண்ட, சீகண்ட, சசிகண்ட, சாமகண்ட, ஜெய ஜெய எனும் தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன் மதனதகனன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவபுராணத்திலையும் திருவாசகத்திலும் பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வருது. ஜெய ஜெய எனும் தொண்டர் அப்படின்ற பாட்டு அங்க வருது. அப்ப ஜெய ஜெய எனும் தொண்டர் இதயமலர் மேவிய, யாரு சிவனை நினைக்கிறார்களோ அவருடைய இதய மலர் மேவிய சடாமகுடன், சடையுடையவன், மதனதகனன், சந்திரசேகரன், பேர் சந்திரசேகரன், இடப வாகனம், ரிஷப வாகனம் ஏறக்கூடியவன், கங்காதரன், கங்காதரனும் என்பது சிவபெருமான் தான். சூலபாணி இறைவன், சூலபாணினா சூலம் வச்சிருக்கிறார், கையில உடுக்கு வச்சிருக்காரு, கங்கையை வச்சிருக்காரு, சந்திரனை வச்சிருக்காரு, பாம்பு வச்சிருக்காரு. இதெல்லாம் சொல்றாரு வள்ளல் பெருமான். தனி முதல் உமாபதி, அவர் பேர் உமாபதினு ஒரு பேரு. உமாபதி பிறந்தாந்தவன், பசுபதி, சம்புமாதேவன், அமலன், அமலன் விமலன் எல்லாமே சிவபெருமான் தான். சம்புமாதேவன் அமலன், தாண்டவன் தலைமலை பூண்டவன், பேரு தாண்டவன், உத்திரதாண்டவன், தாண்டவன் ஆடக்கூடியவன், தலைமாலை பூண்டவன், தலையில ஒரு செம்பகப்பூவால ஒரு மாலை ஒன்று இருக்கும். எங்க இருக்கும்னு கேட்டா கங்கையில, தலையில இருக்கக்கூடிய கங்கையினுடைய கழுத்துல சுத்தி இருக்குமா. தாண்டவன் தலைமாலை பூண்டவன், தொழும் அன்பர் தங்களுக்கு அருளாண்டவன், யாரு அவருடைய சிவபெருமானை ஊன்றி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அருளாண்டவன். தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன், அவனுக்கு தன்னிகரே கிடையாதுன்றார் வள்ளல் பெருமான். யாரு சொல்றாரு? சிவபெருமானுக்கு நிகர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. தன்னிகரில் சித்தெல்லாம் வல்லவன், வடதிசை சைவம் எனும் ஒரு வில்லவன். வில்லவனும் அவனே, வல்லவனும் அவனே. யாரு? சிவபெருமான் தான். தட்சிணாமூர்த்தி, அருண்மூர்த்தி, புண்ணியமூர்த்தி, தகு அண்ட மூர்த்தியானோன். சிவபெருமானுக்கு என்னென்ன பேர் இருக்குலாம் சொல்றாரு பாருங்க. தட்சிணாமூர்த்தியும் அவனே, அருண்மூர்த்தியும் அவனே, புண்ணியமூர்த்தியும் அவனே சிவபெருமானே, தகு அண்ட மூர்த்தியானோன். இந்த அண்டன் அனைத்தும் அவனே மூர்த்தியானான். தலைமை பெரு கணநாயகன், குழகன், அழகன், மெய்ச்சாமி, நம் தேவதேவன். தலைமை பெறும் கணநாயகன், அவர்தான் இந்த அண்ட சராசரத்துக்கும் கணநாயகன். அவன் குழகன், அழகன், ஐந்து நிறமுடையார், நிறங்களோர் ஐந்துடையார், விண்ணோர்கள் ஏத்த. விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்கள் சொல்றாங்களாம், நிறங்களூர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த. அதுதான் அழகன். மெய்ச்சாமி, அவன் தான் மெய்யான சாமின்றார். நமக்கு அழகா சொல்றாரு. சிவபெருமான் தான் மெய்யான சாமி, மெய்ச்சாமி, நம் தேவதேவன். அதான் நம்முடைய தேவன், எல்லாமே அவன்தான். சம்புவேதண்டன், சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான், தானும் முக்கண்கள் உடையான். சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு?
சிவபெருமானுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, பிறந்ததும் கிடையாது, மறைந்ததும் கிடையாது. பிறப்பிலான், முடிவே இல்லான், அவனுக்கு முடிவே கிடையாது. இப்ப 44வது பாட்டுல 4வது வரியில நம்ம திருவடி படிச்சோம்னா அதுல வருது 36ல இருந்து கரெக்டா சிவனை கரெக்டா சொல்றாரு. சம்பு வேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானும் முக்கண்கள் உடையான், அவனுக்கு 3 கண்ணு அப்படின்னு சொல்றார். சதுரன் கடாசல உரி போர்வையான் செந்தழல் கரத்தி ஏந்தி நின்றோன் சர்வகரணன் விரகரண காலகாலன், காலனையே காலால் எட்டி உதைத்தவன். சர்வகரணன் விர காலகாலன், காலனையே எட்டி உதைத்தான். ஏன்? தன்னுடைய பக்தனை பிடிக்க வந்ததுனால, அதுவும் தன்னையும் சேர்த்து பிடிக்க வந்ததுனால காலனையே எட்டி உதைத்தவன். சர்வ கரணன் விர காலகாலன் சர்வசம்பிரன் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் சொல்றது யாரு? ஈஸ்வரனை தான் சொல்றாரு. சர்வேஸ்வரன் சிவபெருமான். முக்கண்கள் உடையான், சதுரன் கடாசல உரி கோர்வையான், செந்தழல் கரத்தேந்தி நின்றோன் சர்வகாலகாலன் விரகாலகாலன் சர்வசம்பிரன் சர்வேஸ்வரன் தகைக்கொள் பரமேஸ்வரன். எவ்வளவு தெளிவா எல்லாமே என்ன சொல்லி வர்றாரு? பிறப்பில்லை, முடிவில்லை, அவனுக்கு பிறப்பும் கிடையாது, முடிவிலான் அப்படின்னு சொல்றாரு. சர்வ காரணன் விரகாலகாலன் சர்வசம்பிரன் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன்னா ஈஸ்வரன் தானே, சிவபெருமான் தான். சிவகாரணன் விரகாலகாலன். அப்ப தகைக்கோள் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனும் எத்தனை விதமா சொல்றாரு சிவபெருமான. பரமேஸ்வரன், சிவபிரான், எம்பிரான், அதோட உடல தம்பிரான், செம்பொற்பதம். அப்ப தகைக்கொள் பரமேஸ்வரன், சிவபிரான், எம்பிரான், தம்பிரான், செம்பொற்பதம். இப்ப ஈஸ்வரனை எத்தனை முறை எப்படி எல்லாம் சொல்லி அழைக்கிறார் பாருங்க. பரமேஸ்வரன், சிவபிரான், எம்பிரான், தம்பிரான், செம்பொற்பதம், அவனுடைய பொற்பதம். தயவு பெரு நிற்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம். அப்படின்னா சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கின்றார்கள். தகவு பெறும் நிற்பேத நிற்கம்பமாம் பராசக்தி வடிவாம் பொற்பதம். தக்க நிற்கண்டிய சம்வேத நங்க சிற்சக்தி வடிவாம் பொற்பதம். இந்த சிற்சக்தி வடிவா அவருடைய பொற்பதம் அப்படின்றார். சாக்கி இச்சை ஞான கிரிகை என்னும் முச்சக்தி வடிவாம் பொற்பதம். 3 சக்தியும், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்தி என்னும் முச்சக்தியாம் பொற்பதம் அப்படின்றார். சக்தி அப்ப சக்தி எத்தனை சக்தி இருக்கு? அப்புறம் கடைசியில சொல்றாரு எல்லாமே ஒண்ணுதான்றார். தடையிலா நிர்விடைய சிற்குணன் சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம். தடையே கிடையாதுன்றார். தடையிலா நிர்விடைய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் பொற்பதம். தகுவிந்தை மோகினியை மானை அசுவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம். தாழ்வில் ஈசான்ய முதல் மூர்த்தி வரை ஐஞ்சக்தியாம் தம் சக்தியாம் பொற்பதம் அப்படின்றார். தாழ்வில் ஈசான்ய முதல் மூர்த்தி வரை ஐசக்தி
தன் சக்தியாம் பொற்பதம். இப்ப சிவபெருமானுடைய சக்தி என்ன, யார் யாரு அவர் கூட இருக்காங்க, அவர் உற்பத்தி பண்ணவரை எத்தனை பேரு, எல்லாருமே இதுல சொல்லிட்டு வர்றாரு. சவி கற்ப நிர்வீகாரம் பெரும் அனந்தமா சக்தி சத்தாம் பொற்பதம் தட நிறுவ அபிவீர்த்த சாமர்த்திய திருவருள் சக்தி உருவாம் பொற்பதம் தவாத சாந்தபதம் துவாத சாந்தபதம் தருங்கிணை மலர் பூம்பதம் சகலர் விஞ்ஞானகலர் விரியானகலர் இதய சாட்சியாகிய பூம்பதம் தனிவிழா அணுபட்ச சம்பு பட்சங்களில் சமரசம் உறும் பூம்பதம் தருவரம் சூட்சமும் தோளம் இவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பதம். சூட்சம உடம்பு தூள உடம்பு, தூள உடம்புல இருந்து நம்ம சூட்சத்துக்கு போகணும், உருவத்திலிருந்து அருவத்துக்கு போகணும். அப்ப அருணகிரிநாதர் சொல்ற உருவாய் அருவாய் உளதாய் இலதாய். உருவம் ஆய்வகத்துல போய் நம்ம ஒரு அணுவா போயிட்டு உருவமா தான் வரும். அது போல ஆரம்பத்துல சிலையை வந்துதான் வணங்கணும். அதான் உருவாய் அருவாய் உள்ளதாய் இலதாய். உருவமாகுது, அப்புறம் அருவமாகுது, அப்புறம் உள்ளதாய் இல்லதாய் போயிடுச்சு, இல்லாத போயிடுச்சு. ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சோம்னா அது எரிஞ்சு வச்சுன்னா அந்த இடத்துல பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவர் என்ன சொல்றாரு, மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். மறு பூக்காதது மறு, அப்புறம் மலராய், அப்புறம் மணியாய் ஒளியாய். ஒளிக்கு உருவம் கிடையாது, மணிக்கு மட்டும்தான் உருவம் இருக்கும், மருவுக்கு உருவம் இருக்கும், மலருக்கு உருவம் இருக்கும், ஆனா ஒளிக்கு உருவம் கிடையாது. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கருவுல இருந்துதான் உயிர், இந்த உயிரானது அந்த கருவுல இருக்கும் போதே சிவபெருமானுடைய ஆற்றல் இருந்தாதான் இந்த உயிர் இந்த உடம்ப கட்டிக்கிட்டு வர முடியும். அப்ப முன் செய்த தீவினையால விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி. முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒண்ணு, உருவங்கள் தான் நம்ம வெவ்வேறு, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. அப்ப குருவாய் வருவாய். முருகன் தான் குருவா வள்ளல் பெருமானுக்கு திருத்தணி முருகன் குருவா அருள்வாய் குகனி. அருள் கொடுத்தது திருத்தணி முருகன் தான். சர அசர அபரிமீத விகீத ஆன்ம பகுதி தாங்கும் பூம்பதம். தாண்ட சராசரமும் அவனுடைய பாதம்தான். அவன பாதத்துக்கு அடியும் முடியுமே யாராலையும் காண முடியல, ஆனா அடியார்களால மட்டும் காண முடிந்தது. தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரமாண்ட, தண்ட பிண்டாண்ட அகிலாண்ட பிரமாண்ட தடிக்க அருளும் பூம்பதம். அப்ப என்ன சொல்ற, தண்ட பிண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட, இதுக்கு இடமே கிடையாது, அண்ட சராசரமும் சிவனுடைய அருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தத்துவ தாவிக்க சக திருஷ்டி திதி சம்கார சகல கத்ரு பூம்பதம். திதி சிருஷ்டி சம்கார சகலமும் அவரே. ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், எல்லாமே அவர்தான். ஆக்குவாய் அழிப்பாய் காப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகழிப்பாய் நின்றொழும்பில். அவன் தத்துவ தாபிக சக சிருஷ்டி திதி சம்கார சத்ரு பூம்பதம். சகசமல இருளகல நின்மல சுயம்பிரகாச புலவும் நற்பூம்பதம். மறு உரு மதாதீத வெளிநடுவில் ஆனந்த நடனமிடும் பூம்பதம். தில்லையில நடனம் ஆடந்தே இவர் எப்படி சொல்றாரு, மரமுரு மதாதீத வெளி நடுவில் ஆனந்த நடனமிடும் பூம்பதம். இப்ப திருவடி புகழ்ச்சியில இந்த உலகத்துல சிவன் என்னென்ன உருவெடுத்தாரு, யாரெல்லாம் படைச்சாரு என்றதை இதுல சொல்றார்.
மண்ணு வினை ஒப்புமல பரிபாகம் வாய்க்க மாமாயை மிதிக்கும் பதம். மாயைதான் இப்ப பெருசு. இந்த மாயில இருந்து நம்ம வெளியே வந்துட்டா இறைவனை அடையலாம். அப்ப என்ன சொல்ற? மாமாயை மிதிக்கும் பதம். அந்த மாயை எங்க மிதிக்க முடியும்னா சிவபெருமான பின்பற்றினால் சதா சிவாய நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி அவன் வாழ்க 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 நம்ம சொல்லும் போது நம்முடைய வாழ்வு உயர போயிட்டே இருக்கும். நாம உயர்ந்துகிட்டே இருக்கலாம். தண்ணியில தாமரை உயர்வது போல இறைவனுடைய திருப்புகழை நாம் எந்நேரம் மனசுல நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் உயர போயிட்டே இருக்கும், உயர்ந்து போகும். வளர்வூத வீர தாண்டவம் முதல் பஞ்சகம் மகிழ்ந்திட இயற்றும் பதம். தில்லையில வீர தாண்டவம் ஆடத்தோட இதுல சொல்ற சொச்சமா வல்ல மயிலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். அவர் காலில் ஒரு சூரனை மேய்ச்சி நிற்பார். வல்ல மயிலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். வளர்தர தூக்கும் பதம். நம்மள வளரக்கூடிய நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை பிறவி பிணிய பிறப்பருக்கும் பிஞ்சகனாக நம்முடைய பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய் கழல்கள் வெல்க அப்படின்னு சிவபுராணத்தில். அது போல பிறப்ப இருக்கக்கூடிய வல்ல மயிலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். வளர்தர தூக்கும் பதம். வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வழங்கும் பதம். வல்வினைனா நம்ம முன் செய்த வினை, சங்கீத கர்மான்னு சொல்லுவாங்க, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அந்த வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை பயங்கிட வழங்கும் பதம். சுத்த நிலையை நம்மளை கொண்டு வந்துருவார் சிவபெருமான் சொல்றார். மறை துதிக்கும் பதம், மறை சிலம்பொளிர் பதம், மறை பாதுகை செம்பதம், மறைமுடி மணிபதம், மறைக்கும் எட்டாபதம், மறைபொறி இழுக்கும் பதம், மறையவன் உளங்கொண்ட பதம், அமித கோடியா மறையவர் சிறஞ்சூழ் பதம், மறையவன் சிரசிகாமணி என்னும் பதம், மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம், மறையவன் செயலுலகம் ஆய்க்கின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம், மறையவன் கனவிலும் காணாத பதம். அந்த மறையவன் பரவும் பதம். அதாவது சிவபெருமான நினைக்காம அவங்ககிட்ட இருந்து பிறப்பில்லாத முடிவில்லாதவனுடைய அருளை பெறாம கனவுல கூட நீங்க அருளை பெற முடியாதுன்றார். மறையவன் கனவிலும் காணாத பதம். அந்த சிவபெருமான நினைக்காதவன் கனவுல கூட அவன் கனவிலும் காணாத பதம் அப்படின்றார். அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபுராணத்துல இந்த நம்ம திருவருப்பா படிச்சாலும் சரி, திருவாசகம் படிச்சாலும் சரி, அது உணர்ந்து படிக்கத்தான். நானே 40 வருஷமா படிச்சேன் திருவருப்பா. இத பாட்டா படிச்சுட்டு போயிட்டேனே தவிர இதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்றத நான் இது வரைக்கும் சரியா கவனிக்கல. நான் வரலாம் படிச்சுட்டே போனேன். மண்ணு வெண்ணும் ஒப்பு மல பரிபாக வாய்க்க மாமாய மிதிக்கும் பதம், மலி பிறவி மருளின் அழுத்தும் உயிர் தம்மை அருளின் மறு உரை எடுக்கும் பதம். இப்படிதான் நான் படிச்சு போனோமே தவிர இதுல என்ன பொருள் இருக்குன்னு சொல்லல. நான் மட்டும் படிச்சுட்டோம், அவ்வளவுதான். வளர் ஊத வீர தாண்டவம் முதல் பஞ்சகம் மகிழ்ந்திட இயற்றும் பதம். வல்ல மயிலகன் மீதில் ஊன்றிய திருப்பதம். வளதர தூக்கும் பதம். வல்வினை எல்லாம் தவிர்த்து அழியாத சுத்த நிலை வாய்த்திட வயங்கும் பதம். மறை திதிக்கும் பதம். மறை சிலம்பொளிர் பதம். மறை பாதுகை செம்பதம். இப்படிதான் நம்ம படிச்சுமே தவிர
பாட்டினுடைய பொருள் நம்ம புரிஞ்சு படிக்கல. மறைமுடி அணிபதம், மறைக்கு எட்டாபதம். இது அந்த சிவபெருமானுடைய அவருடைய விஸ்வரூபத்துக்கு அளவே கிடையாதுன்றார். அதெல்லாம் பார்க்கவும் முடியாதுன்றார். அதான் அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றில் பண்டமும் காட்டிய பரம்பரை மணியே. அண்டத்துக்கு மேல நான் போனேன், அங்க ஒரு பண்டம் காட்டிய பரம்பரை மணி. நீ இதுக்கு மேல போனா விரிஞ்சுக்கிட்டே போகுது, என்னால அது ஒன்றும் இதுக்கு மேல போனா இதுக்கு நம்மளால ஒரு முடிவு காண முடியாது, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் மரமுடி மணிபதம், மறைக்கு எட்டாபதம். இது நமக்கு இது எட்டாது, அண்டம் விரிஞ்சுக்கிட்டே போகுது, இது எங்க போகுதுன்னு ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மறையவன் உளங்கொண்ட பதம் அமித கோடியாம், மறையவர் சிறஞ்சூழ்பதம், மறையவன் சிற சிகாமணி என்னும் பதம், மலர்கொள் மறையவன் வாழ்த்தும் பதம், மறையவன் செயலுலகம் ஆழ்கின்ற அதிகார வாழ்வை ஈந்தருளும் பதம், மறையவன் கனவிலும் காணாத பதம், அந்த மறையவன் பரவும் பதம், மால்விடை இவர்த்திடு மலர்பதம், தெய்வ நெடுமால் அர்ச்சிக்கும் பதம். தெய்வ நெடுமால்னா அப்புறம் திரு மகாவிஷ்ணு, தெய்வ நெடுமால் பெருமாள் அர்ச்சிக்கும் பதம். மால் விடை அப்படின்னா, விடைன்னா ரிஷபம். பிரம்மா சிவபெருமானுடைய வாகனத்துக்கு பேரு விடை. மால் விடை இவர் திடு மலர்பதம், தெய்வ நெடுமால் அர்ச்சிக்கும் பதம், மால்பரவி நாடொரு வணங்கும் பதம், மிக்க திருமால் விழி இலங்கும் பதம். என்ன சொல்ற? மிக்க திருமால் விழி இலங்கும் பதம், மால் தேட நின்ற பதம், ஓர் அனந்த கோடி மால்தலை அலங்கர் பதம். இது ஓர் அனந்த கோடின்றார். கோடினா அது கணக்கே கிடையாது, அனந்த கோடி. இப்போ மாபெரும் கூட்டம் சொல்றாங்கல்ல, மாபெரும் விழா அப்படின் போது அனந்த கோடி அப்படின்னா அந்த கோடிக்கு அளவே கிடையாது. மான்முடி மணிபதம் நெடியமாள் உளம்பதம், அந்த மாலும் அறிவரிதாம்பதம். அந்த நெடியமாலும் இதை அறிய முடியாது, அறிவரிதாம் பதம். மால்கொள் அவதாரங்கள் பத்தினும் வழிபட்டு வாய்மை பெற நிற்கும் பதம். அவர் 10 அவதாரம் எடுத்தாலும் சரிதான், வாய்மை பெற்று நிற்கும் பதம். மாலுலகு காய்க்கின்ற வன்மை பெற்று அடிமையின் வந்திட்ட அளிக்கும் பதம். வரையுறும் ருத்திரர்கள் புகழ்பதம், பல கோடி வய ருத்திரர் சூழ்பதம். இது பல கோடி ருத்திரர் இருக்காரு, இதுக்கு அளவே இல்லைன்னு சொல்றார். பல கோடி வய ருத்திரர் சூழ்பதம், வாய்த்திடும் ருத்திரருக்கு இயல்குள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம். வான இந்திரர் ஆதி எந்திசை காவலர்கண் மாதவ திரணாம்பதம், மதியிரவி அதிசூரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வாழ்த்தும் பதம். என்ன சொல்றாரு? மதியிரவி அதிசூரர், பெரிய பெரிய சூரர்கள்லாம் அந்த சூரர்களை அழிக்கிறதுக்கு தான் முருகபெருமான மறு அவதாரமாக அவர் உற்பத்தி செய்தார். அப்ப என்ன சொல்றாரு? வரையுறும் ருத்திரர்கள் புகழ்பதம், பல கோடி வய ருத்திர சூழும் பதம், வாய்த்திடும் ருத்திரருக்கு இயல்கொள் முத்தொழில் செய்யும் வன்மை தந்தருளும் பதம். இந்த 3 தொழிலும் செய்யறதுக்கு சிவபெருமானுடைய அருள் இருந்தாதான் அவங்க செய்ய முடியும். முத்தொழில் வன்மையும் தந்தருளும் பதம். வான இந்திரர், வானத்தில் இருக்கிற தேவேந்திரன் தேவர்கள் எல்லாமே வான இந்திரர். ஆதி எந்திசை காவலர்கண் மாதவ திரளாம்பதம், மதியிரவி அதிசூரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள். ஆகாயத்திலே வானவாசிகள் இருக்கிறாங்க சொல்றாரு. அந்த வானவாசிகள்லாம் சிவபெருமானை வாழ்த்துவாங்க அப்படின்னு சொல்றாரு.
மதிரவி அரிசூரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வாழ்த்தும் பதம். அப்ப இதை என்ன சொல்லுவாங்க, வள்ளல் பெருமானையும் அதிசூரர் அசுரர் அந்தரர் வானவாசிகள் வாழ்த்தினாங்க அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப எப்படி, ஏன்னா இவரும் அந்த நிலையை அடைஞ்சாரு, வள்ளல் பெருமானும். சிவபெருமான் இவரை விட பல கோடி, அதுக்கு அது கணக்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு வள்ளல் பெருமானே. அவர் பல கோடிங்க, அதுல நமக்கு கொஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. அவரோட நம்ம சேர்ந்ததுனால இவர்களும் நம்மளுக்கு தடை வணங்கினாங்க. தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயலனை கழித்தனை. தேவரும் மூவரும் யாவரும் பெற்றிடா இயலனை கழித்தனை. மணியுரகர் கருடர் காந்தவர் விச்சையர் சித்தர் மாமுனிகள் ஏத்தும் பதம். மாமுனிவர்கள்லாம் அவங்க எங்களுக்கு சிவபெருமானுக்கு வழிவிட்டாங்க, நான் அவருடனே சென்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் இவரை கண்ட வணங்கி வழி விடுறாங்களா. மாமுனிவர், மணியுரகர் கருடர் காந்தவர் விச்சையர் சித்தர் மாமுனிவர் ஏத்தும் பதம். சித்தர்கள்லாம் வணக்கம் சொல்லி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமானுடைய ஒரு அண்டத்துக்கு சொல்லும் போது இவருக்கு யாரும் வழிமறிக்கல. மானிடர் பெசாசர் கம்புடர் அசுரர்கள் மதித்து வரம் ஏற்கும் பதம். கம்புடர் அசுரர்கள் மதித்து வரம் ஏற்கும் பதம். அசுரர்கள்லாம் இவரை கண்டு விலகுறாங்களாம். மண்ணு கிண்ணர் பூதர் வித்யாதரர் ஓகர் மறையவர்கள் பற்றும் பதம். ஓகரை இப்படி சித்தர்கள் முனிவர்கள் ஓகர் இவங்கெல்லாம் மறையவர்கள் பற்றும் பதம். இவங்கெல்லாம் இறைவன் இடத்துல அருளை பெற்றாங்க. வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோவில் வாழும் பதம். வன்மை பெறும் நந்தி முதல் சிவகண தலைவர்கள் மணக்கோவில் வாழும் பதம். நந்தி முதல்ல சிவகண தலைவர்கள் அனைவரும் மணக்கோவில் வாழும் பதம் அப்படின்றார். அதான் ஊனுடலே ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அதுபோல தெளிந்தாருக்கு ஜீவன் தான் சிவலிங்கம். நம்ம சாமியை போய் உருவமா பார்க்கணும், தெரியாத காலத்துல. தெரிஞ்ச பிறகு அது அருவமா நம்ம உள்ளேந்து பார்க்கணும். உள்முக சைவமணி அப்படின்றார். உள்முக சைவமணி. சென்னையில் கந்தக்கோட்டத்தில் தலம் ஓங்கும் கந்தவேலன்னா நம்முடைய சிரசில சகரஸ்தானத்துல அங்கதான் ஆட்சி செய்கிறார் இறைவன். அதான் உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அப்படின்னு சொல்லி. அதுபோல நம்ம இந்த திருவடி புகழ்ச்சியிலேயே பெருமான் நிறைய எல்லாருமே இந்த திருவடி புகழ்ச்சியில கொண்டு வந்துடுறாரு. எல்லா தேவர்கள் சித்தர்கள் மாமுனிவர்கள் அசுரர்கள் எல்லாருமே சொல்றாரு. அதனால அப்ப நாம ஒரு வரி படிச்சாலும் பொருள் படிக்கணும். இதுவரைக்கும் நானே இதுவரைக்கும் அந்த அளவுக்கு தெரியல. மழை கடகடன்னு படிச்சுன்னு போடுவோம். தின்னான்னு கேட்டா திருவடி படிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். பவக்கடல் கடந்து நான் பார்த்த போது அருகேன் ஓப்புரு வளங்கொண்டு ஓங்கிய கரையே அப்படின்றார். இந்த பாவக்கடல்ல கடந்து நான் பார்த்த போது அங்க அருகே ஓப்புரு வளங்கொண்டு ஓங்கிய கரையை, ஒரு கரையை பெரிய கரை மாதிரி நின்னார். அப்ப இதுக்கு ஈடனையே எதுவும் இல்லை. என் துயர் சோடைகள் எல்லாம் தவித்துள்ளம் நன்றுற விளங்கிய நந்தன காவி. என்னுடைய சோடைகள், சோடனா ஒரு சோம்பலா, என்ன இதெல்லாம் நடக்குமா நடக்காது, இதெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்றது இந்த மாயை நம்மள மடக்கும். அதான் சொல்ற, என் துயர் சோடைகள் எல்லாம் தவிர்த்துள்ளம்
நன்றுற விளங்கிய நந்தன காவி. உன்னுடைய அருள் கிடைச்ச பிறகு இதெல்லாம் எனக்கு போயிடுச்சு. தவித்து உள்ளம். சேற்று நீர் இன்றி நல் தீன் சுவை தரும் ஓர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. நாம அறியாமல் இருக்கும்போது அது சேற்று நீர். அதை அறிஞ்ச பிறகு நல் தீன் சுவை தரும் ஓர் ஊற்று நீர் எங்க இருக்கு? சிரசில் தான் இருக்கு. அதாங்க தீன் சுவை நீரோடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரோடை எங்க இருக்குன்னு கேட்டா சிரசில் தான் இருக்கு. சேற்று நீர் இன்றி நல், அது சேற்று நீர் இல்லை, அது நல் தீன் சுவை தரும் ஓர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே. ஊற்று நீர். அப்ப அதுதான் உண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட. இந்த நீர் கடிச்சிட்டா உண்ணுதல், சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமா நின்றுடும். உண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் முகம் மலர்ந்துடும். ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட. நம்மளுடைய சாந்தமா பேசுவாங்க. அவங்க பேச்சு ஒரு இதா இருக்கும், முகம் கவர்ச்சியா இருக்கும். அதான் உண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழிம்பிட. உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட. உடம்பு அனலாகி போச்சு, நெருப்பாகி போச்சு. சிவபெருமான் ஆட்கொண்டு விட்டார். உடம்பு தணலாகி போச்சு, நெருப்பு. நெருப்பான உடனே என்ன பண்ணும்? முடியெல்லாம் சுத்தமா கொட்டிக்கும். உண்ணுதல் வேர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழும்பிட உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட கண்களில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட. அப்ப நீர் நம்ம அழக்கூடிய நீர் வேற, ஆனந்த நீர் வேற. கண்களில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடுமா. இது போல இவருக்கு ஒரு சித்தருக்கு அந்த மாதிரி போச்சு. அவருடைய ஆனந்தமா அந்த தவத்துல இருக்கும்போது அந்த நீர் வடிஞ்சு கால்ல இருந்து ஓடுதான். அப்படி ஓடும்போது அங்க ஒரு சிங்கம் என்ன செய்யுமா, அது இறை தேடி எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அங்க மீதி கொண்டு வைக்குமா. எங்க தவம் பண்ணக்கூடிய கோராக்கர் குகையில அங்க வைக்கும்போது அவர் மாட்டில் உட்காந்துருப்பாரு, அவர் தொடாதான். ஏன்னா அவரு நம்மவர்னு அதுக்கு தெரியும். அப்புறம் அந்த என்ன செஞ்சுதான் அந்த நீர் தண்ணி தான் வருதுன்னு சொல்லி தண்ணி அது நக்கி பார்த்துதான். ஏன்னா கோராகர் குகை கொல்லிமலையில உள்ள ஒரு ஆள் போறது கஷ்டமா இருக்கும். உள்ள போயிட்டா ஒரு 5 பேர் 6 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். ஆனா வெளியே வரும்போது கையை உயர காட்டி மெதுவா வெளியே வரணும். கொஞ்சம் பாடியானவங்கெல்லாம் உள்ள போறது கஷ்டம். ஆனா போகணும்னா எப்படியே போயிடலாம். ஏன்னா நானும் அது உள்ள போய் வந்தேன் கொல்லிமலையில. அப்ப அந்த சிங்கம் அங்க படுத்துருந்துதான். அவரு மலை குகை தானே, மண்ணா இருந்தா தண்ணி இழுத்துக்கும், அது கல்லு. அந்த நீர் வடியும் போது கால் வழிந்து ஓடிடுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நீர் வடியும் போது அந்த சிங்கம் நக்கி பார்த்து அதுக்கு நானும் பறந்து போச்சான் ஈஸியா. பரவநாச்சியார் வீட்டுல ஈஸியா அடிமடியை பார்த்தாங்களாம், ஈஸ்வரனுடைய அடிமடி. அதுபோல கோராகர் குகையில சாதாரண ஒரு சிங்கம் ஞானம் பெற்று போச்சு. ஏன்னா அந்த ஆனந்த நீர் அவர் எவ்வளவு நாளா சேர்த்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நீரானது கால் வடிஞ்சு ஓடிச்சு. ஓடும்போது சிங்கம் நக்கின உடனே அது அங்க இருக்கிற எலும்பெல்லாம் தூக்கி போய் தூரமா போட்டுட்டுதான். அது மாதிரி சுத்தமா வச்சுச்சு அந்த குகையை. அவருக்கு உறுதுணையா இருந்தது. அது மாதிரி அதான் உண்ணுதல் வேர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் தழும்பிட உள்நகை தோன்றிட ரோமம் பொடித்திட கண்களில் நீர் பெருகி கால் வழிந்து ஓடிட மடலலாம் மூளை மலர்ந்திட உடலலா ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. இந்த மூளை மடலெல்லாம் மலர்ந்துருமா, உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. இப்போ இது எந்த இதுன்னா நம்ம பாராயணம் பண்ணாவே இந்த அடையலாம். இப்ப சிவபுராணத்தை 95 வரி படிச்சாலே இந்த நிலையை அடையலாம். அந்த 95 வரி படிச்சாலே உடம்பு அனலாகுது, நெருப்பு மாதிரி ஆகுது. அப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்ல, நீங்க பாராயணம் பண்ணுங்க. உங்களால படிக்க முடியலன்னா, நீங்க தவம் செய்ய முடியல அப்படின்னா நீங்க பாராயணம் பண்ணலாம்.
அதை விட உபகாரம் பண்ணலாம், உபகாரம் பண்ண இன்னும் உங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உபகார சாலை அப்படின்னு கட்டி வச்சார். அதனால எல்லா வல்ல ஏக இறைவனுடைய அருளை நாம் பெறுவதற்கு வள்ளல் பெருமான்ல இருந்து அநேக கோடி அனைவரையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சிவபெருமான் என்ன எழுதியிருக்கிறாரு, சிவபுராணத்துல என்ன சொல்றாங்க, பெரிய புராணத்துல என்ன சொல்றாங்க, 63 நாயன்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த நிலையை அடையறதுக்கு, பல கோடி சித்தர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா நூல்களையும் படிக்கும் போதுதான் நமக்கு அது கிடைக்கும். அதனால நாம எல்லா நூலும் ஒண்ணுதான். வள்ளல் பெருமான் எல்லா நூலையும் படிச்சிருக்காரு. சிவபுராணம் படிச்சிருக்காரு, பெரிய திருவாசகம் படிச்சிருக்காரு, திருக்குறள் நிறைய படிச்சிருக்காரு. திருக்குறளை நிறைய நாம தெரிஞ்சுட்டோம்னு சொன்னா நானும் தானா நானும் பிறந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லா வல்ல ஆண்டவர்களால எல்லோரும் நலமாக சுகமாக மன நிம்மதியாக வாழ வேண்டியதுதான் இப்பிறவி. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பல்லாண்டு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.